पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சகஸ்ரநாமத்திலே நாம் 1003வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். சகஸ்ரநாமம்னா 1000, ஆனாலும் 1000தோடு நிறுத்தாமல் மேலும் மேலும் இது வளர வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்ட சர்வஜரான அனைத்தும் அறிந்தவரான வேதவியாச பகவான் 1008 திருநாமமாக லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தின் தொகுப்பை அமைத்திருக்கார். அதில் இந்த 1003வது திருநாமம், இதனுடைய அருமையை நாம் உணர வேண்டும் என்றால் எம்பெருமானார் ராமானுஜர் வாழ்க்கைக்கு தான் போகணும். அவருடைய 1000வது ஆண்டு நடத்துகிறோம் இல்லையா? இப்போது அந்த ராமானுஜருக்கு இறைவனுக்கும் இறைவிக்கும் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இறைவி உணர்த்தினாள். அது இன்றும் பெரிய திருவிழாவாக காஞ்சிபுரத்தில் நடக்கிறது. அதாவது விந்தியமலை காடு, அந்த இடத்துல தான் ராமானுஜருக்கு தன்னை சதித்திட்டம் தீட்டி அழைச்சி வந்திருக்காங்கிறது தெரியுது. பொறாமை உணர்ச்சியினால் அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று தீர்மானித்த, அப்பொழுது அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்திருந்த ஒரு வாத்தியார் காசி யாத்திரை என்பதாக ஒரு சாக்கில் எல்லாரையும் அழைத்து கொண்டு காசிக்கு போகிறார். அவருடைய திட்டம் காசியில் கங்கையில் ராமானுஜரை அப்படியே அமுத்தி வெள்ளத்தில் தள்ளி விட்டுற வேண்டியது. அப்படி ஒருவனை கங்கையிலே தள்ளிவிட்டால் கொலை குற்றம் வராது அப்படின்னு புஸ்தகங்களை படிச்சிருக்கார் அவர். ஆகையினால் கொலையும் செய்யணும், கொலை செய்த பாதகமும் வரக்கூடாதுங்கிறதுக்கு அந்த படித்தவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலா அது. இந்த சதி திட்டத்தை ராமானுஜருக்கு அவருடைய சித்தி மகன் தனிமையில் விந்தியமலை காட்டில் இருந்தபொழுது சொல்லிட்டான். இனி தன் குருவுக்கு தன்னை கொன்ற பழி வந்துவிடக்கூடாது. ராமானுஜர் இந்த கூட்டத்தை விட்டு பிரிந்து இளைஞனான ராமானுஜர் காஞ்சியை நோக்கி தனி வழியே நடக்கிறார். அப்போது இருட்டு, சின்ன வயசு, பங்கில விளக்கு கூட கிடையாது, சுற்றி வர இருட்டு காடு, எந்த விஷஜந்து எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்படி காஞ்சிபுரத்தின் திசை என்ன என்பது கூட தெரியல. ஏதோ நட்சத்திரங்களை வைத்து பார்த்து போகிறார் இளைஞர் ராமானுஜர். அவருடைய காலடி அந்த ஒத்தையடி பாதையில் ஒரு வழியாக போயின்னு இருக்கு. தன்னுடைய காலடியே தனக்கு அச்சத்தை தரக்கூடிய அந்த நிலை. அப்பொழுது பார்த்தார், பின்னாடி திடீர்னு மரத்தின் மறைவிலிருந்து ஒரு தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு ஒரு வேட்டுவ தம்பதிகள் வருவதை பார்த்தார். அவர்கள் இவரை நெருங்கி, எங்கே போகிறா இளைஞா என்று தமிழில் கேட்டார்கள். காஞ்சிபுரம் போகிறேன்னு சொன்னார். பையா, நாங்களும் அங்கே தான் போகிறோம், வா போகலாம், வழிக்கு துணையாச்சு என்று மூவரமாக அந்த இரவிலே காஞ்சியை நோக்கி பயணம் தொடர்ந்தார்கள். பொல என்று விடியும் நேரம் வந்தது. அப்பொழுது வேட்டு வச்சு வேடனுடன் வந்திருந்த அந்த வேட்டு வச்சு ரொம்ப தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணீர் வேண்டும்னு கேட்டால், உடனே ராமானுஜர் பக்கத்தில் ஒரு பெரிய நடவாபி இறங்குகணம் இருப்பதை பார்த்தார். நானும் போய் கொஞ்சம் சந்தியாவனத்தை பண்ணிவிட்டு உனக்கு தண்ணி கொண்டு வரேன் அம்மா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 பெரிய தேக்கு மரத்திலிருந்து இலையை பொறித்து அதிலிருந்து தொன்னை செய்து கொண்டு தண்ணீர் கொண்டு வருவதற்கு பாத்திரமாக அதை பயன்படுத்தி கொண்டு ராமானுஜர் அந்த நடவாபியில் இறங்கினார். அந்த கணத்தில் கொஞ்சம் பொறுத்திரு வரேன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய சந்தியாவந்தனத்தை காலை கடன் பூஜை செய்ய வேண்டியதை பூர்த்தி செய்து அந்த இலை தொன்னையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த கிணற்றின் மேலே ஏறி வந்து நின்றார். ஆனால் வேடனையும் காணும், வேட்டு வச்சியும் காணும்.